வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். நாளைக்கு ஆடிப்பூரம். ஆடி மாதம்னாலே அம்பாள் வழிபடுறதுக்கு விசேஷமான மாதம். அதுலேயும் குறிப்பாக அம்பாள் வழிபாடில் ஆடிப்பூரம் ரொம்பவே விசேஷம். அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம அம்பாளை மனசார வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நாளைக்கு ஆடிப்பூரம் வருது. அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரம். அது இன்றைக்கே சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. அது நாளைக்கு மாலை, அதாவது இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு காலையில், அதாவது பூர நட்சத்திரம் நல்ல முழுமையாக உள்ள நேரத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு செய்யலாம். இந்த ஆடிப்பூரம் நாள் எதனால் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, அம்பாள் அவதரித்த நாளாக கருதப்படுது. அடுத்து அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்த நாள். அப்புறம் ஆண்டாள் அவதரித்த நாள். அதனால் எல்லா சைவ வைஷ்ணவ கோயில்கள் எல்லாத்துலேயும் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. சரி, நம்ம வீட்டில் எப்படி ஆடிப்பூரத்தில் அம்பாள் வழிபாடு செய்யலாம்? அதாவது சிலர் வீட்டில் திருமணம் கைகூடாமல் இருக்கும். என்ன ஒரு 3-4 வருஷமாக வரன்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒன்று ஜாதகம் நல்லா அமைஞ்சுதுன்னா அந்த குடும்பம் நமக்கு ஒத்ததாக இருக்காது, பொண்ணு பையனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் நம்ம நினச்ச மாதிரி கைகூடாமல் இருக்கும். அப்போ நம்ம இவ்வளவு சிரமப்பட்டோம், நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஆடி போகிற தினத்தை விடாமல் அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே ஏன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட கல்யாணத்தை கண்குளிர காண்பீங்க. அப்புறம் அடுத்து குழந்தை பேர், அதாவது மணப்பேரும் மகப்பேரும் இறைவன் கையிலேங்கிறாங்கல்ல, அது மாதிரி குழந்தை பேர் வேணுங்கிறவங்க இந்த ஆடிப்புற தினத்தன்னைக்கு வழிபாடு செய்யலாம். சரி, இப்போ ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாளை எப்படி வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு மனைப்பலகை ஒன்று எடுத்துட்டு அதில் நல்ல மாக்கோலம் போட்டுக்குங்க. அதில் ஒரு சிகப்பு துணியை விரித்து அதில் உங்கள் வீட்டில் என்ன படம், அம்பாள் படம் இருக்கோ, சில பேர் வீட்டில் புவனேஸ்வரி படம் இருக்கும், சில பேர் வீட்டில் இது மீனாட்சி அம்மன் படம் இருக்கும், சில பேர் வீட்டில் வாராகி அம்மன் படம் இருக்கும். இப்படி என்ன படம் இருக்கோ, மகாலட்சுமி படம் இருக்கும், அம்பாள் படத்தை நல்லா எடுத்து நம்ம அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் சாத்தி அந்த மணப்பலகை மேலே சிகப்பு பட்டு துணி மேலே அந்த படத்தை நம்ம வச்சிடணும். வச்சுட்டு நல்லா அழகாக மாலை சாத்தி நம்ம அம்பாளுக்கு நம்ம வீட்டிலையே ஒரு வளைகாப்பு, திருமணம் இதெல்லாம் எப்படி நம்ம நலுங்கு வைப்போம், அது மாதிரி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அழகாக போட்டு வச்சு, என்ன அவங்களுக்கு அவங்க நிஜமாகவே அம்பாள் நம்ம வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அழகாக நலுங்கு வச்சு, அவங்களுக்கு கண்ணாடி வளையல்களை மாலையாக கோர்த்து முன்னாலேயே வச்சுக்கணும். அதை அந்த படத்துக்கு அழகாக சாத்தி, என்ன இந்த மாதிரி இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக மணப்பேறு மகப்பேறு எல்லாம் கைகூடி வரும். நைவேத்தியமாக ஒரு இனிப்பு, என்ன சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம். சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த எந்த நேரம் வைக்கணுன்னா, ஆடிப்புறத்தன்னைக்கு, அதாவது நாளைக்கு காலையில் ஒரு 6 to 7:30 கூட நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். அது முடியாதவங்க ஒரு 9 மணிக்கு மேலே 9 to 10 கூட வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். என்ன பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல தீபார்த்தனையெல்லாம் காமிச்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு அந்த படத்தை அப்படியே அந்த எங்கே எந்த இடத்துல இருந்ததோ நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு
அந்த மனைப்பலகையிலேயே யாருக்கு திருமணம் நடக்கிறக்கோ, அதாவது உங்கள் மகனையோ மகளையோ அந்த மனைப்பலகையிலேயே உட்கார வச்சு, அதே மாதிரி குழந்தை பேர் வேணுங்கிறவங்கள அந்த உங்கள் மகளோ மருமகளோ அந்த மனைப்பலகையில் உட்கார வச்சு, அது மாதிரியே நம்ம ஒரு வளைகாப்பு நடந்தாலோ ஒரு திருமணம் நிச்சயித்தாலோ எப்படி நலுங்கு வைப்போம், அது மாதிரி அவங்களுக்கு அழகாக நலுங்கு வச்சு என்ன, அதாவது திருமணம் கூடி வந்த மாதிரியே வளைகாப்பு நடக்கிற மாதிரியே நினச்சி நம்ம அந்த மாதிரி நலுங்கு வச்சு எல்லாம் பண்ணணுன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக மணப்பேறு மகப்பேறு கிட்டிரும். இது நிறைய பேர் வீட்டில் நடத்தியிருக்காங்க. நடத்தி இந்த அம்பாள் வழிபாடு செஞ்சதில் நல்ல நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு நம்ம பாராயணம் செய்ய வேண்டியது அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி, இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம். என்ன செய்ய செய்ய அம்பாளோட மனம் நல்லா குளிர்ந்து நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சதுக்கு மேலே நல்லா நடக்கும் உங்கள் வீட்டில் அந்த சுப நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள்.